அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "குணநிலனாய் குற்றம் பல ஆயின் மற்றார்க்கு இனநிலனாம் ஏமாப்பு உடைத்து" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒருவன் குணம் இல்லாதவனாய் குற்றம் பல உடையவனானால் அவன் துணை இல்லாதவன் ஆவான். அந்நிலைமையே அவனுடைய பகைவர்க்கு நன்மையாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட நல்ல குணங்கள் குணங்கள் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு நெறைய குற்றங்கள புரிஞ்சு தனித்து விடப்படுவார். சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒருத்தன் தனித்து இருக்கான் அப்படின்னா, அவனுடைய எதிரிக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு நன்மையான விஷயமா இருக்கும். தனியா இருக்கிற ஒருவன ஈஸியா எளிதாக வீழ்த்திற முடியும். சரிங்களா? அதுதான் இங்க சொல்ல வராரு. திருக்குறள் எண் 868 அதிகாரம் பகை மாட்சி. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, குறைவான செய்திகள் தான். இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு அந்நிய நேரடி முதலீடு வந்திருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சோ இந்தியாவிலேயே அதிகமான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வரக்கூடிய ஒரு மாநிலம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா வந்து இருக்காங்க. இந்த மகாராஷ்டிரமும், கர்நாடகமுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவோட மொத்த அந்நிய நேரடி முதலீட்டுல 51% பங்களிப்ப இவங்க 2 மாநிலங்கள் மட்டுமே வச்சிருக்காங்க. சரியா? அந்த வகையில மகாராஷ்டிரத்துக்கு பார்த்தீங்கன்னா, $1960 கோடி அந்நிய நேரடி முதலீடு வந்திருக்கு. அதே மாரி மகாராஷ்டிரத்துக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய கர்நாடகத்துக்கு பார்த்தீங்கன்னா, $662 கோடி வெளிநாட்டு முதலீடுகள் வந்து வந்திருக்கு. 3வது இடத்துல இருக்கிறது யாருன்னா டெல்லி, 4வது இடத்துல தான் குஜராத் இருக்காங்க. தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்காங்க. நம்மளுடைய அந்நிய நேரடி முதலீட்டின் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $368 கோடி. ஓகேங்களா? மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா, 1960 தமிழ்நாட்டுடைய அந்த எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, $368 கோடி இருக்கு. சரியா? அடுத்தது இந்தியாவில் 17 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது உலக வங்கி இந்த ஒரு கூற்ற வந்து தெரிவிச்சிருக்காங்க. வறுமை கோட்டுக்கு தினசரி குறைந்தபட்ச வருமான வரம்பை $3 உலக வங்கி உயர்த்தி உள்ளது. சரிங்களா? சோ ஒருத்தர் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்க. பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ வேர்ல்ட் பேங்கோட இப்ப பாவர்ட்டி லைன என்ன பண்ணியிருக்காங்க? $2.5 இருந்துச்சு. ஓகேவா? $2.15 இருந்துச்சு முன்னாடி. அது இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, $3 வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. $3 உயர்த்தி இருக்காங்க. சரியா? வறுமை கோட்டுக்கான அந்த தினசரி குறைந்தபட்ச ஊதியம். ஓகேங்களா? குறைந்தபட்ச வருமானம் ஒரு நாளைக்கு $3 அட்லீஸ்ட் சம்பாரிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கணக்கு. ஓகேங்களா? இப்ப அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 85 இருக்கு ஒரு டாலர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப ரூ. 255 ஒரு நாளைக்கு சம்பாரிக்கணும் அப்படிங்கிறது தான் குறைந்தபட்ச வருமானம். ஒரு நபருடைய குறைந்தபட்ச வருமானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அது வந்து $3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பார்க்கிறப்ப 2011, 12ல இந்தியாவுல வறுமை கோட்டுக்கு கீழ எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27.1% பேர் இருந்திருக்காங்க. சோ அது அப்படியே இப்ப 10 வருஷங்கள்ல பார்க்கிறப்ப 2022, 23ல பார்க்கிறப்ப 5.3% குறைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ச்சியா கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 17 கோடி பேர் வந்து வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உலக வங்கியோட அறிக்கை. சரியா? சோ மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.